நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணவிருப்பது சென்னை ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாநகரின் அமைந்த கரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருத்தலம். இந்த ஆலயத்தில் மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் என்ற திருப்பெயரில் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருடன் அருள் பாலிக்கின்றார். ஆலயத்தின் கருவறையில் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கிழக்கு நோக்கியபடி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். பெருந்தேவி தாயார் தனி சன்னதியில் வடமேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார். அதே பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் ஆண்டாள் தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றார். மகா மண்டபத்தில் 12 ஆழ்வார்களின் உபசன்னதிகள் அமைந்துள்ளன. எதிர்பக்கத்தில் ராமானுஜர், மணவாள மாமுனி, நாதமுனி, முதலியாண்டான், கூரத்தாழ்வார் மற்றும் ஆளவந்தார் ஆகியோரின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு அருகிலேயே ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் போலவே வரதராஜர் ஆலயமும் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் அருகருகே அமைந்துள்ளதால் அமைந்த கரையை வடக்கு காஞ்சிபுரம் என்றும் அழைக்கின்றனர். இந்த ஆலயத்தில் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடைகள் நீங்கும் என சொல்லப்படுகின்றது. ஸ்ரீ ராமநவமி, ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, பங்குனி பிரம்மோற்சவம் ஆகிய விழாக்கள் இந்த திருத்தலத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகின்றது. பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் எண்ணற்ற திருமணங்கள் நடைபெறுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் ராஜகோபுரம் ஓங்கி உயர்ந்து கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. 5 நிலைகளுடன் 7 கலசங்களை கொண்டு அதி அற்புதமாக ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராஜகோபுரத்தில் எண்ணற்ற சுதை சிற்பங்கள் புராண இதிகாச நிகழ்வுகளை சித்தரிக்கும் வண்ணம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகரின் புகழ்பெற்ற அமைந்த கரை ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் பகவானின் அருள்மழையை பாரெங்கும் அளித்திடும் என்பது உண்மையிலும் உண்மையாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவம் மிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன் நம்பிக்கை. சிறப்புமிக்க சென்னை ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனம் உங்கள் இல்லங்களில் இன்பங்களை விளைவிக்கட்டும், வளமான வாழ்வில் மட்டற்ற மகிழ்ச்சியை பெருக்கட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.
மேளம் ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுழலுது சாட்டை, பலவித வண்ண கோலம், கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னது. மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னது. அதை காணும்போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அதை காணும்போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.